Hello students, last video la வந்து external source of recruitment பத்தி நம்ம பார்த்தோம். அதில் different types வந்து எப்படியெல்லாம் வந்து external sources வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க வரோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னால் வெளியே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது அதர் தேன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷனுக்காக ரெக்ரூட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். இதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைடு பர்சனேல், அதாவது கரெக்டான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம அந்த ஜாப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். பை யூஸிங் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் த மேனேஜ்மெண்ட் கேன் அட்ராக்ட் குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்டு பீப்புள் to apply for vacant jobs in the organization. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டான, அதாவது அந்த ஜாப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குவாலிஃபைடு அண்ட் ட்ரெயின்டு பீப்புளை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணி அந்த ஜாப் பொசிஷனில் அவங்கள வந்து உட்கார வைக்க முடியும். அது வந்து த்ரூ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலியமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது, அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் லைன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேலி அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் வந்து லேட்டஸ்ட் வேர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட், அப்டேட்டடாக படிச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜியை படிச்சிருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்ரூட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரெக்டான முறையில் அவங்க ஒர்க் பண்ண முடியும், அவங்களோட ஒர்க்கையும் ஸ்பீடப் பண்ண முடியும். ஸோ அதனால் குவாலிஃபைடு அண்ட் ட்ரெயின்டு பீப்புளை வந்து வேலைக்கு அமர்த்துறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வைடர் சாய்ஸ். When vacancies are advertised widely, a large number of applicants from outside the organization apply. வைடர் சாய்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பரவலாக நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் கொடுக்குது அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா மோர் தேன் thousands ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் எ வைடர் சாய்ஸ் வைல் செலக்டிங் த பீப்புள் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து அந்த ஜாப் பொசிஷனுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பீப்புளை வந்து, அதாவது அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான கரெக்டான பர்சன்ஸை, கரெக்டான குவாலிஃபைட் ஸ்கில் செட் இருக்கிற பர்சன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பாக வந்து இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அதிகப்படியான ஜாப் கேண்டிடேட்ஸை வந்து அப்ளை பண்ண வைக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஜாப் பொசிஷனுக்கு கரெக்டான ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேலண்ட், அதாவது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்போ தான் படிச்சுட்டு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் படிச்சுட்டு வந்து அவங்க வர்றவங்களாக இருப்பாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா புது டெக்னாலஜிஸை வந்து அவங்க வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்ஸில் வந்து படித்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அதில் ஒர்க் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்லி டேலண்டட் பீப்புள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. த ப்ரெசன்ட் எம்ப்ளாயீஸ் மே பி இன்சஃபிஷியன்ட்
or they may not fulfill the specifications of the jobs to be filled. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்து அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கலாம், ஸ்கில் செட்டை வந்து அவங்க வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை புது டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஜாப் பொசிஷனுக்கு இந்த பர்சன்ஸ் வந்து ஃபிட் ஆக மாட்டாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொவைட் வைடர் சாய்ஸ் அண்ட் பிரிங்ஸ் நியூ பிளட் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வைடர் சாய்ஸாக இருக்கும். அதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து குறுகலாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சாய்ஸஸ் வந்து பரவலாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது புது புது கேண்டிடேட்ஸை, நியூ கேண்டிடேட்ஸை, அதாவது நியூ பிளட் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸை வந்து, இல்லை ஃப்ரெஷ் மைண்டட் பீப்புள், இன்னோவேட்டிவ் பீப்புள், கிரியேட்டிவ் கேண்டிடேட்டை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவவர் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங். ஆனால் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அதற்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்கும். வெளியே இருக்கிற கேண்டிடேட்டை நம்ம புதுசாக உள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கான ப்ராசஸுக்கான செலவுகளும் சரி, டைமும் சரி அதிகப்படியாக செலவாகும். அடுத்தது காம்படிட்டிவ் ஸ்பிரிட். இஃப் எ கம்பெனி taps external sources, the existing staff will have to compete with the outsiders. ஓகே, இப்போ சப்போஸ் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்லேருந்து நான் ஆர்கனைசேஷனுக்கு கேண்டிடேட்டை உள்ளே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வெளியிருந்து வந்த அந்த அவுட் சைடர் எம்ப்ளாயீஸோட அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் மைண்டு வந்து க்ரியேட் ஆகும். அப்போ இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், இல்லை நம்ம வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் மைண்டை வந்து க்ரியேட் பண்ணும். தே வில் ஒர்க் ஹார்டர் டு ஷோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அவங்கள விட இன்னும் நம்ம நல்லா வந்து ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டாக சொல்லப்படுது. இதிலே லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமங் எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு திருப்தியின்மையை வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் மே லீட் டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அமங் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு திருப்தியற்ற நிலையையும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து அது புதுசாக வரக்கூடிய கேண்டிடேட் மூலமாக க்ரியேட் ஆகும் அப்படின்றாங்க. தே மே ஃபீல் தட் தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் ஆர் ரெடியூஸ். அவங்க புது டெக்னாலஜி, புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க உள்ளே வரும்பொழுது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து லென்த்தி ப்ராசஸ். ஒரு வெளியே இருக்கிற சோர்ஸஸை நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ், அந்த ஸ்டாஃபிங் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது, டைம் கன்சியூமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் டேக்ஸ் அ லாங் டைம். ரொம்ப அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கக்கூடியதாக இருக்குது. The business has to notify the vacancies and wait for applications to initiate the selection process. So வேகன்சிஸ் என்னன்றதை முதல்ல வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்க மூலிமா வந்து ஜாப் அப்ளிகேஷன்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஒரு கேண்டிடேட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காஸ்ட்லி ப்ராசஸ். It is very costly to recruit staff from external sources. A lot of money has to be spent on advertisement and processing of applications. So இந்த external source of recruitment வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, ஒரு நியூஸ் பேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மீடியா மூலிமா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து
எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு காஸ்ட்லி ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு காஸ்ட்லி ப்ராசஸ். இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.